பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். வசனம் சொல்லுகிறது, யோவான் 10:27-28, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதில்லை. கர்த்தர் நம் மேய்ப்பராய் இருக்கிறார், நாம் அவருடைய ஆடுகளாய் இருக்கிறோம். ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை அறிந்திருக்கிறான், ஆடுகளும் தன் மேய்ப்பனின் சத்தத்தை அறிந்திருக்கிறது. அதே போல்தான் கர்த்தர் நம்முடைய சத்தத்தை அறிந்திருக்கிறார். நாம் அவரிடத்திலே ஜெபிக்கும் பொழுது, விண்ணப்பிக்கும் பொழுது, மன்றாடும் பொழுது நம்முடைய சத்தத்தை கேட்கிறவராக இருக்கிறார், நமக்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். ஆடு எப்ப மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்து நடப்பது போல, நாமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தின்படி நடக்கும் பொழுது எந்த கண்ணிகளுக்குள்ளும் எந்த வலைகளுக்குள்ளும் நாம் சிக்கிக்கொள்ள மாட்டோம். நாம் கர்த்தருடைய வழியை விட்டு விலகி இடதுபுறமோ வலதுபுறமோ சாயும் பொழுது நாம் கண்ணிகளுக்குள்ளே விழுந்து விடுவோம். அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிறவர்களாக, அதை தியானிக்கிறவர்களாக, அதை எப்பொழுதும் நம் மனத்தில் இருத்தி கொண்டு அந்த வசனத்தின்படி நம்மை காத்து கொள்கிறவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை எப்பொழுதும் சூழ்ந்து நின்று காத்து கொண்டே இருக்கிறார். அதனால்தான் தாவீது சொல்கிறான், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே நடத்தி கொண்டு போய் விடுகிறார், என் ஆத்துமாவை தேற்றுகிறார் என்று சொல்லுகிறான். எந்த மரண பயத்துக்கும் என்னை விலக்கி பாதுகாக்கிறார் என்று சொல்லுகிறார். அதே போல்தான் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். நாம் அவரை நம்பும் பொழுது, அவரை நம் மேய்ப்பனாக ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளின்படி, அவருடைய கட்டளைகளின்படி, அவருடைய கட்டளையின்படி நாம் நடக்கும் பொழுது நம்மை அவரை காக்க வல்லவராய் இருக்கிறார். நம்மை சூழ்ந்து சூழ்ந்து நம்மை காக்கிறவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? அப்பா, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. இதோ அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மேய்ப்பன் தன் ஆடுகளை அறிந்திருக்கிறது போல நீரும் ஆண்டவரே எங்களை அறிந்திருக்கிறீர். மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு உணவு கொடுத்தது போல நீர் எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறீர். உம்மிடத்திலிருந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்ட ஒருவரும் கெட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று இந்த வசனத்தின் மூலம் நாங்கள் அறிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. இதோ நாங்களும் அப்பா இனிமேல் உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய சித்தத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாக நாங்கள் எங்களை மாற்றிக்கொண்டு உமக்கு பிரியமாக உம்மை அன்பு செய்து எல்லாவற்றிலும் உம்மையே நோக்கி பார்த்து உம்மிடத்தில் இருந்து பதிலை பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறவர்களாக ஆண்டவரே எங்களை மாற்றும்படியாக உம்மிடத்திலே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கூட என் தேவன் ஆண்டவரே அப்படியே நீங்க ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அப்படியே நீங்க ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில ஜெபித்து எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். ஆமென்.